எம்மி அடிப்படை சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு நல்ல மலையிலே நான் உங்களுக்கு வந்து ஒரு சுட சுட ஒரு ஹெல்த்தியான வடை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் வாழைப்பூ வச்சு. நான் வாழைப்பூ வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து தயிர், மஞ்சள், உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு கிறிஸ்பியான வடை செய்ய போகிறோம். அதுவும் இந்த மழை காலத்தில் இப்படி ஒரு வடையும் ஒரு சுக்கு காப்பியும் வச்சு குடிக்கும் போச்சும் அந்த ஈவினிங்கே ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஸோ அந்த அமேசிங் ஈவினிங்கை என் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இதை இப்போ ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன்னா அதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். அது கூட நான் ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 4 பல் பூண்டும் இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், பெப்பர், ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புதினா, இதெல்லாம் சேர்த்து இது கூட நம்ம வந்து காயம்னா சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன்னா. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பார்த்திங்களா, நம்ம வந்து கடலைப்பருப்பெல்லாம் அரைச்சோம்ல, இது குறப்பாக அரைச்சிருக்கோம். நம்ம வடைக்கு பொதுவாக இதை விட இன்னும் கொஞ்சம் மையாக அரைக்கணும். நான் இனி இது கூட பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த அரைக்கில் அந்த 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டாச்சு. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு இதையும் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு தேவைன்னா நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட நம்ம வெட்டி ஊற வச்சுருந்த வாழைப்பூ, இதை வந்து ஒரே சுற்றி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பலாம் சுற்றக்கூடாது, ஒரு சுற்று போதும். அது கூட வாழைப்பூவெல்லாம் அதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், நான் ஒரே ஒரு சுற்று தான் விட்டேன். அதுக்குள்ளேயே அது வந்து நல்லா ஸ்மாஷ் ஆச்சு. அது கூட இருந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆனதுனால நம்மளுக்கு அரிசி மாவு, கடலைப்பருப்பு, வெங்காயம் எல்லாமே இதாகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எதுவும் சேர்க்க வேண்டாம். இதுவே நம்ம வந்து தட்டி வடையாக போட்டுடலாம். இந்த பாருங்கள், இப்போ நம்ம வந்து வடைக்கு தேவையான மாவு வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம். அதை வந்து நம்ம லைட்டாக தண்ணி தொட்டு தான் போட போகிறோம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெயை வந்து நான் சூடாக்கிட்டேன். இனி நம்ம வடையாக தட்டி போடலாம். கையை நைட்டாக நனைச்சிருக்கேன், நனைச்சிட்டு தான் போடுவேன். பாருங்கள், எண்ணெய் நல்லாவே சூடாகிடுச்சு. நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம சோம்பு, அப்புறம் கருவேப்பிலை, புதினா, பெப்பர், மிளகாய் எல்லாம் போட்டிருக்கனால நல்லா காரசாரமாகவும் இருக்கும். கல் உப்பு சேர்த்துருக்கனால இன்னும் நல்லா தேவையான அளவுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நம்மளுக்கு வந்து டேஸ்டியாக தான் இருக்கும். அது கொஞ்சம் பொன்னிறமாகிற வரைக்கும் எனக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எப்போவுமே நம்ம வடையெல்லாம் செய்ய போச்சோம் பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு இதாக போட போச்சோம் தண்ணியில் முக்கிய போடணும். அப்போ தான் நம்ம கையிலையும் ஒட்டாது, ஈஸியாக வந்து நம்ம எண்ணெயிலையும் போட முடியும். நம்ம வடை வந்து நல்லாவே பொரிஞ்சு வந்துடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப வாழைப்பூலாம் சேர்த்துருக்கனால இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கிட்டத்தட்ட வாழைப்பூ வந்து நம்ம பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியன்ஸ். அவங்களோட கர்ப்பப்பையை வந்து பலப்படுத்துகிற ஒரு மருந்து வந்து வாழைப்பூ. நல்லா வெந்துடுச்சு. 2 சைடும் நல்லாவே வெந்துடுச்சு. இனி வந்து நம்ம வந்து இதை வந்து நல்லா சர்வ் பண்ணிக்கலாம்.
இந்த பாருங்கள், இதோட கலரை பார்த்தாலே தெரியும். பொதுவாக நிறைய பேர் வாழைப்பூ வடைக்கு என்ன செய்வாங்கன்னா நல்லா பொடி பொடியாக நறுக்கி அந்த கடலை மாவு மிக்ஸோடு சேர்ப்பாங்க. நான் வந்து என்கிட்ட கொஞ்சம் தான் வாழைப்பூ இருந்தது. ஸோ நான் வந்து வாழைப்பூவை வந்து ஜாரோட சேர்த்து ஒரு சுற்றிட்டேன். அதனால் இந்த வடையோட கலரே நம்ம நார்மல் பருப்பு வடையை விட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், நம்ம வாழைப்பூ வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறி இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை வந்து இனி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக உள்ளே வந்து நம்மளுக்கு அந்த வாழைப்பூ பருப்பு எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். நல்ல மழை காலத்தில் எனக்கு இப்போ இங்கே பயங்கர மழை. ஸோ நான் அதனால தான் இதை ட்ரை பண்ணேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.